இந்தியாவில் 150 கோடி மக்களை சொல்றோம். ஆனால் 150 கோடி மக்களுக்கும் செல்போனும் காரும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிற இந்த நாட்டில் 150 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கா என்றால் நீதான் கேள்வி எழுப்பி பார்க்கணும். இருக்கா? இல்லை. நீ எதை வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்ய முடியும், டவுன்லோடு செய்ய முடியும். 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு நேர சோறையும் நீ பதிவிறக்கம் செய்ய முடியுமா? டவுன்லோட் பண்ணிடுவியா? ஆர்டர் தான் பண்ணணும். எங்க பண்ணணும்? கடைக்கு. எப்படி அரிசி பருப்பு வரும்? ஒரு விவசாயி உழுகணும், விதைக்கணும், விளைய வைக்கணும். என்னைக்காவது நீ அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? இந்த அரசு கவலைப்பட்டிருக்கா? சிப்காடு 3000 4000 ஏக்கரை பறிக்கிறியே. இத்தனை சிப்காடுகள் இந்த நிலத்தில் இருக்கு. என் நில மக்கள் வளர்ந்தது என்ன? வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்ன? உயர்ந்திருந்தால் எதற்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவல நிலை? எதற்கு இலவச அரிசி போட வேண்டிய ஏழ்மை வறுமை? ஏன் கல்லூரிக்கு போற என் தங்கைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே? இலவச பஸ் பாஸ் ஏன் தேவைப்படுகிறது? ஒரு பஸ் கட்டணம் எவ்வளவு வந்துவிடும்? அதை கூட எடுக்க முடியாத நிலையில் என் இனப்பிள்ளைகளை நிறுத்தியது யார்? காலையில் சிற்றுண்டி மாணவர்களுக்கு ஏன் காலை உணவு சாப்பிட்டு கூட படிக்க வர முடியாத நிலையில் இவ்வளவு அடர்த்தியான வறுமையிலே எங்களை அழுத்தி ஆழ்த்தியது யார்? 60 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள்? ஒருவேளை சோற்றுக்கு கூட வக்கற்ற நிலையில் எங்களை நிறுத்தியதை தவிர நீங்கள் சாதித்தது என்ன? ஒன்றை சொல்ல முடியுமா? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் நாங்கள் இதை செஞ்சிருக்கோம். இந்த திமுக அதை விடுங்க, ஐயா கருணாநிதி காலத்தை விடுங்க, ஐயா ஸ்டாலின் வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன். 1, 1000 ரூபாய் கொடுத்தது யாரு காசு? உங்க காசா? நீங்க என்ன சேர சோழ பாண்டியர் வம்சமா? உங்க பரம்பரை நிலத்தை எல்லாம் வித்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்ல என்ன சொல்லுங்க, எப்படி வந்தது இந்த காசு? எங்க காசு? என் மாமச்சின சித்தப்பன் பெரியப்பன் குடிச்சு கொடுத்த காசுல கொஞ்சம் எடுத்து 1000 500 கொடுத்து அது செய்றீங்க. அது சாதனைன்னு இருக்கிறீங்க. 9 லட்சம் கோடி கடனை வச்சுக்க நீயே கடங்காரப்ப 1000 ரூபா உனக்கு. என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்தா அவ தலையில 1 லட்சம் ரூபா இப்ப கடன் இருக்கு. நீ ஒரு கடங்காரப்பைய, நான் ஒரு கடங்காரப்பைய, அம்மா ஒரு கடங்காரி, நீ ஒரு கடங்காரப்பைய, எல்லாம் கடங்காரப்பையில 1 லட்சம் ரூபா அவன் மேல இருக்கு. 9 லட்சம் கோடி. இவன் மயிராச்சின்னு செத்து போயிடுவான். அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணையில புதைக்கணும். யார? நம்மளை கடங்கார நினைக்கணும். இந்த வெண்ணையை கடற்கரையில படுத்தாதான் அப்படியே தூக்கம் புதைக்கணும். இவங்கள டேய், ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல. நீ நினைச்சுக்கிட்டு நீ 2 ஏக்கர்ல படுத்து கிடக்குறான் எல்லா பேரும். நாட்டு விடுதலைக்கு செக்க இழுத்தவன் எங்க இருக்கான்னு தெரியல. நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்குன என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல. ஏய், பார்த்துக்கிட்டே நீ உன் சேட்டை 26ல உன் ஆட்டத்தை ஒட்ட வாழை நறுக்கி நான் முடிக்கல. பார்த்துக்கிட்டே இருக்கு. நானும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பேன். எங்க கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருகிற எவரா இருந்தாலும் ஏற்போம். என்ன சீமான் கொள்கை? ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான கல்வி. சமமான கல்வி எப்படி? உலகத்தில் கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்தில் பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி தமிழ்நாடு முதலிடத்திலே என்கிற தரத்திற்கு உயர்த்துவது எங்களுடைய கனவு, என்னுடைய விஷன். இங்கே முடியல அமெரிக்காவுக்கு கொண்டு போ, இங்கே முடியல சிங்கப்பூர் கொண்டு போ, அமெரிக்கால முடியல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வா என்கிற நிலையில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன். எனக்கு இல்லாத டாக்டரா கொரோனா நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனை அவனை சேர்த்துக்கிட்டான்? தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் கொடுத்த மாபெரும் மகத்தான மேதைகளடான மருத்துவர்கள், தேவதைகளடான செவிலியர் பெண்கள், சேவை பெண்கள், நர்சுகள் எல்லாரும். அவர்களுக்கு நோய் தொற்று வந்து செத்தர எத்தனை நர்சுகள். கல்வி, மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை
விற்பனை பண்டமாக மாற்றிய நாடு. நாடுலடா சுடுகாடு. இதை மாற்றாமல் நீ எப்படி உன் பிள்ளை விட்டு போவ? இந்த ஊர்ல ஒரு 5 ஆண்டு எப்படி மாத்தி காற்றேன் மட்டும் பாரு. 4500 டிஎம்சி ஆண்டு ஒன்று இருக்கு மழை பெய்யுது. 1500 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு. மீதி எல்லாம் அடுத்த நொடி கடல்ல போகுது. 150 டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு கன்னடன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நீரை கடலுக்கு போகாமல் தேக்கி நீர் மேலாண்மையில் என் பாட்டன் கரிகால் சோழன் என் மூதாதைகளை முந்தி நான் காட்டல. நீ பாச்சேரு. நான் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட மாட்டேன். நான் ஏறி வெட்டுவேன். என் ஆத்தால போய் மறுக்க மாட்டான். வெற்றா மகனே அப்படின்னு. வெற்றா 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டினா 50000 ஏக்கர்ல விவசாயம் பண்ண முடியும். பிச்சைக்கார என் பாட்டன் ராஜேந்திர சோழன் கட்டின வீரநாராயண ஏரி கடலூர்ல 16 கிலோமீட்டர். என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற? இலங்கை தலைமன்னாருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற? சரியா 11 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு கடல். 16 கிலோமீட்டர் ஒரு சின்ன கடல். அதை தூர்வாரி இருந்தால் கடலூர் ஒவ்வொரு ஆண்டும் அதிக மழை பொழிவு பெறுகிறது. தாழ் பகுதி வெள்ளத்தில் மிதக்குது. அந்த நீரை வீரநாராயண ஏரியில தேக்கி பெரும் குழாய் மூலமா நான் காவிரி பாசனத்துக்கு கொண்டு போய் முடியாதா? என் தஞ்சை விவசாயிக்கு கொண்டு போய் முடியாதா? முடியுமா? முடியாது. செஞ்சிருக்க முடியாது அவங்களால. ஒவ்வொரு அமைச்சரும் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி 15,000 கோடி 20,000 கோடி 1 லட்சம் கோடின்னு வச்சிருக்கானா இல்லையா? சொல்லு. இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. எல்லாத்துக்கும் காசு இல்லை. ஓட்டு கொடுக்க 5000 10,000 15,000 எப்படா வருது? எதையுமே சிந்திக்கிறது இல்லையா நம்ம? உனக்கு எப்பதான் கோபம் வரும்னு சொல்லு. உனக்கு எப்ப கோபம் வரும்னு சொல்லு. எதை கண்டு நீ ஆத்திரப்படுவ? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத்துங்கிறார் நபிகள் நாயகம். இந்த இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு போட்டா மோடி வந்துருவார்ன்ற. எனக்கு போட்டா நான் தான் வருவேன். அம்மா எனக்கு போட்டா நான் தான் வருவேன். எனக்கு போட்டா மோடி வர மாட்டார்.